புலி திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவுச்சு. அதுக்கு யாரு காரணம்? என்ன விஷயம் நடந்தது சார்? ஒரு படம் மூலமா லிஃப்ட் கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இதுவும் இருக்கும். அப்போ அந்த டைமில் நடக்கிற ஒரு துரோகங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நல்ல ஆக்ஷன் மூடு, நல்ல இது எல்லாமே நல்லா பண்ணுங்க செய்யுங்க. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோவை திடீர்னு வேறு ரூட்டுகளுக்கு ரொம்ப கொண்டு போகாதீங்கலாம் அந்த டைரக்டர் சிம்புதேவன் அவங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். திடீர்னு இப்போ சிம்புதேவன் சாருடைய ஸ்டைலே வந்து அவருடைய பேட்டர்னே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் எப்படி தெரிஞ்சுதான் படம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அவரை வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்குல்ல? ஒரு ஸ்டைலில் பண்ணுறது வந்து மற்ற படங்கள் பண்ணலாம் சார், ஒரு வடிவில் வச்சு பண்ணலாம் சார். அவர் ஒரு சின்ன சாதாரண ஹீரோக்கள் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஓகே சார். ஒரு மாஸ் ஹீரோ கிடைக்கும்போது அவருக்கு அந்த எலிமெண்ட்ஸ் வேணும்ல சார். நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், எந்த உலகத்திலையுமே படம் ரிலீஸுக்கு முந்த நாள் ரைட் வராது சார். அது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு துரோகம். இதில் என்ன எங்களுக்கு வருத்தம்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு முடிஞ்ச பிறகு என் வீட்டிலலாம் ஒன்றுமே இல்லை. கூட இருந்தவங்களே சதி பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ தான் வெளியே சொல்கிறேன். கூட இருந்தவங்களே சொல்லி இது பண்ணியிருக்காங்க. விஜய் சார் கூட இருந்தவங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்களே உங்களை பெட்டி போட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பெட்டிஷன் வந்தது சார். அதனால தான் வந்தோம். உங்களுக்கு வந்து தெரியுமா அந்த நபர் யாருன்னு தெரியுமா? இல்லை இது விஜய் சாருக்கும் தெரியுமா? ஏன்னா அவர் யோசிச்சிருப்பாருல்ல, நீங்க யோசிச்ச மாதிரி யாரு ரைடு வரக்கு யாரு காரணம், எதுக்கு திடீர்னு ரைடு வருதுன்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இன்னைக்கு அது தெரியட்டுங்கிறக்காக தான் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்ததுனால யார்கிட்ட எளிதாக போகிறதுக்கு ஒரு அணுகுமுறை எனக்கு ஈஸி. எனக்கு நான் வந்து அப்போ எல்லாரையும் சந்திக்கிறது, இப்போ ஒரு பூவை உனக்காக படம் வரக்குன்னா நான் அவருக்கு இப்போ தகவல் சொல்கிறதுல ஈஸி. அந்த படம் ஏதோ விக்ரமன் நல்ல டைரக்ஷன் நல்ல கதை இருக்குது சார், நம்ம போய் கேட்கலாம். நானே வந்து 4-5 பத்திரிகை நடத்தினேன் இவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொன்னீங்க, உண்மையா சார்? அதெல்லாம் இல்லை 4-5 இல்லை சார், 9 பத்திரிகை நடத்தினேன் சார் ஒரு ஹீரோ. எவ்வளோ வருஷம் சார் இருக்கும் பேசி? படம் 2015 வந்துச்சு. ஆமாம், நீ கிட்டத்தட்ட 10 வருஷமாக போயிடல சார். நம்ம ஒரு வேளை தவறுகள் செய்திருக்கட்டும், தவறு நடந்திருக்கட்டும். நான் என்ன ஒரு கூப்பிட்டு கூட ஒரு என்ன ஏன் நடந்தது, இதெல்லாம் ஏன் சரி பண்ணக்கூடாதா? 27 வருஷம் இருந்திருக்கேன்ல, அதை சொல்லி கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை தான். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் திரு PT செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களை நேர்காணலுக்கு மிகவும் மகிழ்ச்சி சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எஸ் சார். சார், கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு நற்பணி இயக்கம் வச்சு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க சார். கலப்பை மக்கள் இயக்கம் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் சார். இன்னைக்கு நிறைய வன்முறைகள், கற்பழிப்புகள் எல்லாமே இருக்குது. காரணம் ஏற்றத்தாழ்வுனால வர பிரச்சனைகள் தான். கலப்பை மக்களுக்கும் அதுக்காக போராட வேண்டும். அரசு பள்ளியில் பயில்கிற ஏழை மாணவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும். நிறைய கலையரங்குகள் கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு விளையாட்டு திடல் பண்ணி கொடுக்கணும். படிப்புக்கு அவங்களுக்கு உதவணும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணணுங்கிறதுக்காக, ஒரு மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காகவே கலப்பை மக்கள் இயக்கம் இறங்கி பண்ணிகிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வந்து போன வாரம் வந்து இப்போ ஜெயில் கைதிகள்னால் எல்லாருக்கும் ஏற்கனவே ஜெயில் கைதி நீட்டு அந்த பிள்ளைகளோ அந்த ஒய்ஃப் மாதிரி எல்லாம் ரொம்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அந்த சமூகத்தில் கிடைக்காது. படிக்க வைக்க மாட்டாங்க. படிக்க வைக்கிற இடத்துல அவங்கள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்யுது? யாரோ ஒருத்தையும் அங்கேயோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பான். அந்த மனைவி என்ன செய்வான், அந்த குழந்தைகள் சமூகத்தில் தப்பாக வளர்ந்துடும். அதனால் அவங்க குடும்பமும் வளரணுங்கிறதுக்காக இட்லி கடைகள், அவங்களுக்கு சின்ன சின்ன கடைகள், அது இல்லாமல் போன வாரம் ஒரு 10 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்து அது மூலமாக ஒரு தொழில் பண்ணி வளரட்டும், அவங்களும் தொழில் பண்ணி சொசைட்டியில் எல்லாரும் மக்கள் கூட சந்தோஷம் வளர்றதுக்காக பண்ணேன். இன்றைக்கி இதுனா விவேக் அவர்கள் வந்து சமூகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்குனார் சினிமா மூலமாக. ஒரு நல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூக புரட்சி வரணுங்கிறதுக்காக நல்ல கருத்துக்களெல்லாம், ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் அவர் படங்கள் மூலமாக தெரிவிக்க விட்டார். அவர் மரங்கள் வளர்க்கணும் அப்படி இப்படிலாம் நிறைய அவருடைய சிந்தனைகள் இருந்தது. அவர் சிந்தனைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த பெண்களுக்கு இன்றைக்கி நடக்கிற கொடுமை என்ன, மெயின் கொடுமை என்னென்னா சார், 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட 80% பேர் ட்ரக்ஸால், அதாவது போதையால் வந்து இறந்து போய்டுறாங்க சார். இது ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் படித்தேன். ஓகே. இப்போ இதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் தமிழ்நாடு முழுக்க. அப்போ ஏதோ ஒரு நாளையில் பண்ணுறது, அது விவேக் பிறந்த நாளையில் அந்த இளம் விதவைகள் அதிகமாக உருவாகிறதுனால அந்த இளம் விதவைகள் தடுப்பதற்காக போதை விழிப்புணர்வு ஒரு முகாம் மாதிரி இன்றைக்கி நடத்தணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 விதவை பெண்களுக்கு உதவி பண்ணி சும்மா வெறுமனே முகாம் நடத்தணும், கருத்து சொன்னோம்,
அதுக்காக போராடணுங்கிறது இல்லாமல் ஏதாவது அந்த குடும்பங்களுக்கும் உதவி பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த குடும்பங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஒரு 25 அந்த வீட்டு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு முழு பொறுப்பெடுத்திருக்கோம். அது இல்லாமல் இந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுக்க அதை வேகப்படுத்தணுங்கிறதுக்காக அரசுக்கு கேள்வி கேட்டிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இது சார். ஒருத்தர் போதையினால் ஒருத்தர் செத்து போயிட்டான், இல்லாமல் அவன் உடல் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கிட்டோம்னா அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. அப்போ அந்த விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய மோட்டோ. அதில் இந்த பழைய அவர் கூட நடித்த காமெடி நடிகர்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கும் ஒரு உதவி பண்ணி உதவிகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணுங்கிறது என்னுடைய முழு கோல் சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நாங்களும் பார்த்தோம், அந்த நற்பணிகள் எல்லாமே பார்த்தோம். தொடர்ந்து பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி சார். நாங்கள் பிடி செல்வகுமார் சார் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்சது விஜய் சாருடைய ஒரு பிஆர்ஓ, புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சினிமா துறையிலும் அது கொஞ்சம் ஃபேமஸான விஷயம் தான். டைரக்டா நான் பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். புலி திரைப்படம் ஒரு தோல்வியை தெளிவிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு யாரு காரணம், என்ன விஷயம் நடந்தது சார்? நீங்கள் உண்மையை உடைச்சு சொல்லிடலாம் சார். காரணம்னு ஒருத்தரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றி தோல்வி சினிமாவில் எப்பவுமே நடக்கும். ஆனால் அந்த படம் ஒரு வெற்றி பெற்றால் எங்களை மாதிரி நான் ஒரு பிஆர்ஓவாக ஒரு பெரிய படம் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார் விஜய். ஒரு பெரிய படம் வாய்ப்பு கிடைத்தது. அது மூலமாக எனக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குங்கிறது ஒரு மனுஷன் தானே சார். நம்ம 35 ஆண்டுகள் அங்கே போராடிட்டு இருக்கோம். ஒரு படம் மூலமாக லிஃப்ட் கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதுவும் இருக்கும். அப்போ அந்த டைமில் நடக்கிற ஒரு துரோகங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நல்ல ஆக்ஷன் மூடு, நல்ல இது எல்லாமே நல்லா பண்ணுங்க செய்யுங்க. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோவை திடீர்னு வேறு ரூட்டுகளுக்கு ரொம்ப கொண்டு போகாதீங்கலாம் அந்த டைரக்டர் சிம்புதேவன் அவங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். ஆனால் அவருடைய பாணியிலே ஒரு படத்தை எடுத்து, ஏன்னா அவருடைய மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட். குழந்தைகளுக்கான ஒரு படம் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஹீரோ, அதுக்குள்ளே ஒரு ஆட்கள் செட்டப்பை சிம்பிளாக எடுத்துடலாம். பெரிய மாஸ் ஹீரோ வச்சு அந்த முயற்சிகளை பண்ணக்கூடாது. அவருடைய ஆக்ஷன், அவருடைய ஒரு ஹீரோயிசம், அது இது அப்படி இதுதான் பார்க்க பழகிக்கிட்டாங்க. திடீர்னு இப்போ சிம்புதேவன் சாருடைய ஸ்டைலே ஒரு மாதிரி டார்க் ஹியூமர், அவருடைய பேட்டர்னே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் எப்படி தெரிஞ்சுதான் படம் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அவரை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்குல்ல? இல்லை, இந்த மாதிரி தான் பண்ணுவார், இந்த படம் இப்படி பண்ணுவார். ஒரு விஜய்க்கு கிடைச்ச அவருடைய ஸ்டைலில் தான் அவர் ஸ்டைலில் பண்ணுறது மற்ற படங்கள் பண்ணலாம் சார். ஒரு வடிவில் வச்சு பண்ணலாம் சார். அவர் ஒரு சின்ன சாதாரண ஹீரோக்கள் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஓகே சார். ஒரு மாஸ் ஹீரோ கிடைக்கும்போது அவருக்கு அந்த எலிமெண்ட்ஸ் வேணும்ல சார். இப்போ உள்ள நீங்கள் எப்படி எதை எதிர்பார்த்து வருவீங்க? விஜய் படம், ஒரு விஜய் படம்னா அதுக்குள்ள மெட்டீரியல் இருக்கும், நல்ல டான்ஸ் இருக்கும், நல்ல இது. அதுக்கு தானே அவ்வளோ பணம் வசூல். நீங்கள் வெறுமனே ஒரு சின்ன ஹியூமர் படம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வசூல் தான். ஒரு ஹியூமர் படம் மட்டும் இல்லை, ஒரு சில்ட்ரன்ஸ் படம்னா அது குறிப்பிட்ட வசூல் தான் ஆகும். அவ்வளோ பெரிய வசூலுக்கு போக முடியாது இல்லையா? இப்போ ராஜா சின்ன ரோஜா ஒரு சில்ட்ரன்ஸுக்காக ஒரு படம் எடுத்தார் ரஜினி சார். அதுலேயே கமர்ஷியல் இருக்கும் சார், ஃபைட் இருக்கும், பழிவாங்கல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஜெயிக்க முடியாது சார். வெறுமனே குழந்தைகளுக்கு மட்டுமே நான் படம் வச்சேன்னா அது ஒன்லி சில்ட்ரன்ஸ் மட்டும் பார்க்கக்கு அந்த 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 இடத்துக்கு கொண்டு போக முடியாது சார். அது ஜானர் ஒரு மாதிரி ஏதாச்சும் தப்பாக வந்துருச்சா? அது ஏதாச்சும் இருக்கா? இல்லை, யார் மேலேயும் பழி போடுறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கமர்ஷியல் படங்கள்லாம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்த படங்கள் தான் பைரவா, தெரி, அந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் சாருடைய பேட்டர்னில் இருக்கும். ஆனால் புலி விஜய் சாருடைய பேட்டர்னே கிடையாது. அதனால ஒரு மிஸ்டேக், இதில் ஒரு வித்தியாசமான முயற்சி சார். அதாவது இப்பவும் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க டிவியில் போடும்போது அந்த படத்துக்கு இப்பவும் நான் பெரிய டிஆர்பி வருது சார். இப்போ கூட எல்லா இதுலேயும் வருது இல்லையா? ஆமாம், சேனல்லாம் வரும்போது அதுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது, பெரிய அளவில் அது போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வரணும்னா, ஸ்க்ரீனில் வரணும்னா அதுக்கு பெரிய அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஈர்ப்புத்தன்மை ஒன்று இருக்குது சார். ஆமாம், கரெக்டாக இருந்தால் ரசிகர்கள் வரதான் செய்வாங்க சார். படம் கரெக்டாக இருக்கணும். அவங்கள ஈஸியாக யாரும் ஏமாற்றிட முடியாது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க, சின்ன படமாக இருந்தாலும் ஓடும் சார். சார், நீங்கள் காலைல பேசும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் ரைடு வந்துருச்சு. ரைடு வந்துருச்சு, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணி படத்தை தோல்வியடை செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. என்ன நடந்தது சார்? சார் அதான் சார், நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம். எந்த உலகத்திலையுமே படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் ரைடு வராது சார். அது எங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு துரோகம், எங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி அது சார். நாளைக்கு ரிலீஸ்னால் ரிலீஸுக்கு இருக்க வேலைகளே பார்த்து முடிக்க முடியாது. எல்லா ஊருக்கும் படம் அனுப்பணும், எல்லா ஊருக்கிட்டையும் பேமெண்ட் வாங்கணும், எல்லா ஊருக்கும் பெட்டி அனுப்பணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும், அங்கே அனுப்பணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் பிரச்சனை உள்ள விஷயங்கள் நல்லா நினச்சி பாருங்க.
எல்லா படமே படம் ரிலீஸ் டைமில் பண்ண முடியாது, இடையில நின்றோம். அவ்வளவு வேலைகள் உண்டு. அதுவும் முதல் டைம் விஜய் அவர்களுடைய படம் பேன் இண்டியா படம் எல்லா மொழிகள்லையும் ரிலீஸ் பண்ணுறோம். ஹிந்தி முதல் தெலுங்கு, கன்னடா எல்லா இடத்துலையும் அதை பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நானும் போனேன் சார், FDFS பார்க்க போனேன். அந்த ஒரு ஷோ வந்து கட்டாயி அதுக்கப்புறம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ஷோவில் கொஞ்சம் டைம் லேட்டாக பண்ண மாதிரி. ஆனால் அவ்வளோ பெரிய ரைடு நடந்த பிறகு நாங்கள் அதுக்காக போராடி பல சவால்கள் எல்லாம் சந்தித்து பல கஷ்டங்கள் வந்துடுங்க சார். நைட்டு 9 மணிக்கு தான் 9:30 தான் வெளியே விட்றாங்க. ஓகே, நைட்டு 9 மணிக்கு வெளியே விட்டு எப்படி சார் எல்லா ஏரியாக்களுக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ஒவ்வொரு ஊர்லேயும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படத்தை ரிலீஸுக்கு. அந்த வந்து ஊருக்கு போனோன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்களுக்கு அதை எப்படி சப்ளை பண்ண முடியும்? முதல்ல அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும். பணம் வாங்க வரேன்னா எல்லாரும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு ப்ரொடியூசர் வீட்டில் நடக்குன்னா யார் வருவாங்க? விஜய் வீடு, ப்ரொடியூசர் வீடு, டைரக்டர் வீட்டிலலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு பரவிடுச்சு டிவி ஃபுல்லாக. அப்போ அந்த படத்தை வாங்கணும் யார் வருவான்? கரெக்டு. இப்படி ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழலில் மாற்றுறது தான் சார். அதாவது எப்பவுமே சில நேரங்களும் காலங்களும் துரதிருஷ்டங்களும் அந்த இது பண்ணும்போது இதில் என்ன எங்களுக்கு வருத்தம்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு முடிஞ்ச பிறகு என் வீட்டிலலாம் ஒன்றுமே இல்லை. என் ஒய்ஃபு நாங்கள் எல்லோரும் இருக்கோம். அப்போ ஒன்றுமே இல்லையே, இதுக்கு ஏன் இவ்வளோ கூட இருந்தவங்களே சதி பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ தான் வெளியே சொல்கிறேன். கூட இருந்தவங்களே சொல்லி இது பண்ணியிருக்காங்க. விஜய் சார் கூட இருந்தவங்க நம்ம கூட வேலை பார்ப்பாங்க இல்லையா? விஜய் கூட ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும். நான் ஒரு ஆள், எனக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு. மீதி 9 வாரம் அப்படி கள்ளத்தனத்தில் இருக்கான். அதில் 2-3 ஒரு விஜய்க்கு நல்ல பெரிய நல்ல அவருக்கு பாத்திரமான நல்ல பேர் எடுத்துட்டாரு, அவருக்கு படம் கொடுத்துட்டாரு. இனி முழுக்க இவர்கிட்ட போயிடுமோ எல்லாமே. எஸ்ஏ சந்திரசேகர் கொஞ்சம் ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கிற டைமில் இவர் வந்துட்டாருன்னா நம்மலாம் கூட இருக்க முடியாதுன்னு ஒரு திட்டம் போடுவாங்கல்ல சார். சதி திட்டம், சூழ்ச்சி. இவங்களே போய் சொல்லியிருக்காங்க சார், ரைட் பண்ணுங்க சார், அங்கே அவருக்கு எப்படி படம் வந்துன்னு கேளுங்க, பணம் எப்படி. இவங்க அதை வந்து அவங்களே சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் வந்தவங்களே. இதை எதுக்கு சொல்லணும்னா, என்ன சொன்னாங்க சார்? இல்லை, உங்கள் கூட இருக்கவங்களே, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களை பெட்டி போட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பெட்டிஷன் வந்தது சார், அதனால தான் வந்தோம். உங்களுக்கு வந்து தெரியுமா அந்த நம்பர் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார், அதில் என்ன இருக்குது. அவர் கூட இருக்கையில் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கூட யார் தொடர்பில் இருப்பா, என்ன செய்வா, என்ன திருட்டுத்தனம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல. இது எதுக்காக சொல்கிறேன்னா சார், கூட இருக்கவங்களே துரோகம் பண்ணுறவங்கள கூட வச்சுருக்கீங்க. தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, நல்ல நட்பை கெடுத்துடுறாங்க இல்லையா? ஒரு திறமையாளர்களோ ஒரு உழைக்காமவே நீங்கள் ஈஸியாக சார் வெற்றி தோல்வி யாருக்கு சார் வராது? நம்மளை திரும்ப தோல்வி அடைந்து எல்லாரும் போயிடுவாங்களா? விஜய்க்கு ஒரு தோல்வி வந்தால் அதோட அவர் அழிச்சு போயிடுவாரா? கிடையாது, திரும்பவும் கை கொடுத்து வரணும் சார். இப்போ அவருக்கு பெரிய ஹீரோ. இப்போ நாங்கள் ஒரு படத்தில் தோல்வி அடைஞ்சு அடுத்த கட்டம் வரவே முடியாது. நம்ம ஒரு சாதாரண பிஆர்ஓ, ஒரு பத்திரிகையாளர். ஆனால் அதை மீறி நம்ம நின்று சவால்களெல்லாம் சம்பந்திச்சு கஷ்டப்பட்டு போராடி நம்ம நிற்கிறோம். இன்றைக்கும் பலருக்கு வேலை கொடுக்குறோம், செய்கிறோம். நம்ம வேறு ரூட்டுக்கு போயிட்டோம். இந்த சினிமா நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல கரெக்டாக நம்ம பண்ணிக்கிடுவோன்னு என்னை பற்றி பிறர் சொல்ல வந்தேன். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ரிலீஸ் இல்லைன்னா பிடி செல்வகுமார் கொடுங்க, அவர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நற்பெயரை வாங்கி வச்சுருக்கேன். அப்போ ஒரு தோல்வி, எவனோ செய்த தோல்விக்கோ எவனோ செய்த பழிக்கோ நம்ம மாட்டிக்கிடுறோம் இல்லையா? இல்லை, இது விஜய் சாருக்கும் தெரியுமா? ஏன்னா அவர் யோசிச்சிருப்பாரு, யோசிச்ச மாதிரி யார் ரைடு வரக்கு யாரு காரணம், எதுக்கு திடீர்னு ரைடு வருதுன்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இன்றைக்கி அது தெரியட்டுங்கிறக்காக தான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன். அவர் பார்க்கவே விடாத ஒரு திரையை போட்டு வைக்கும்போது அவருக்கு இந்த விஷயங்கள் எப்படி தெரியும்? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, தெரியட்டுங்கிறக்காகவே தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் சார். கூட இருக்கவங்கள கவனமாக வைங்க. இப்போவும் அவருக்கு தான் நான் அலர்ட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு கப்பலை வந்து மாலுமி அவன் வேலையை தான் பார்ப்பான் சார். கூட இருக்க அந்த மெயின் சிப்பந்திகள் உள்ள ஓட்டப்பட்டு தண்ணியை உள்ள வரைச்சிட்டோம்னா கப்பலே கவுந்து போயிடும் சார். அப்படி கப்பலை கவுத்து விட்ருவாங்க அவங்க. அப்போ நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது தான், ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் உண்மையானவன் யார் கெட்டவன் எங்கெங்கே என்ன பண்ணுவானே தெரியாது சார். உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே வந்து பேசி பேசி உங்களை போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. நான் தான் சொல்லி, நீங்கள் இருந்த இடத்துல இப்போ வேற ஒருத்தர் நம்பர் இருக்காரு, யார் வேணாலும் வரட்டும் சார், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிறேன். நமக்கு வந்து உழைக்கிற ஒரு சக்தியை, மிகப்பெரிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் நான் கவலைப்படலை. ஆனால் விஜய் அவர்கள் நல்லா இருக்கணும். இந்த இடத்துக்கு வரைக்கும் நாங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். நானும் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து நிறைய உழைச்சோன்னு சொல்கிறக்காக இல்லை சார், உண்மையிலே உழைச்சிருக்கோம். உழைச்சேன்னு தானே சொல்ல முடியும். நிறைய பேர் உழைச்சதை ஏன் சொல்லணும்? என்னென்ன விஷயம் சார் சாருக்காக பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே அவர் ஒரு சாதாரணமாக வரும்போது ஒரு சாதாரண ஆள் தானே சார். ஒரு புதுமுகமாக தானே வராரு. அவர் முதல் படமே ஒரு பெரிய இது மாதிரி வரலையே, சூப்பர் ஸ்டார் மாதிரி வரலையே. புதுமுகமாக வந்து போராடுறாரு. அப்போ வந்து போராடுறாங்க. அவங்க அப்பா பெரிய பலசாலியாக இருக்கார், சந்திரசேகர், மிகப்பெரிய பலசாலி. படங்கள் வந்து அவருக்காக இது பண்ணுறது, வாய்ப்புகள் தேடி போகிறது. இப்போ நாங்கள் வந்து நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்ததுனால யார்கிட்டையும் எளிதாக போகிறதுக்கு ஒரு அணுகுமுறை எனக்கு ஈஸி. எனக்கு நான் வந்து ஜெமினி சினிமா பெரிய ஃபேமஸ் பத்திரிகையில் அப்போ இருந்தேன். அப்போ எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு, இப்போ ஒரு பூவை உனக்காக படம் வரக்குன்னா நான் அவர்கிட்ட இப்போ தகவல் சொல்கிறதுக்குலாம் ஈஸி. அந்த படம் ஏதோ விக்ரமன் நல்ல டைரக்ஷன், நல்ல கதை இருக்குது சார், நம்ம போய் கேட்கலாம்,
வேற ஆரம்ப முதல் படத்துலேருந்தே இருக்கீங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம். அப்போல்லாம் அவர் வந்து உடனே அவங்க அப்பா வராங்க செய்கிறாங்க சூப்பர் இருக்குல்ல, அந்த படத்தை அப்படி வாங்குகிறோம். அது சொல்லணும்ல ஒரு ஆள் இருந்து. அதுக்கு ஆள் கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஒரு இடத்துக்கு ஆள் அப்போங்கெல்லாம் அந்த பத்திரிகை இவங்கள மாதிரி இதெல்லாம் கிடையாது சார். யூடியூப் சேனல் அதெல்லாம் கிடையாது. அவர் படங்கள் ஒரு ஸ்டில்லுகள்லாம் ஒன்று கொண்டு போய் சேர்க்குறது. அப்போ அதுதான் இது. ஒரு அட்டைப்படம் வந்து அவன் ஒரு பெரிய ஹீரோ. அந்த அட்டைப்படத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் போராடணும். ஒரு குமுதத்துலேயே ஒரு பெரிய சினிமா எக்ஸ்பிரஸில் அட்டைப்படங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஏதோ டெவலப் ஆகிட்டார். இப்போ இதுக்கு நாங்கள் போராடுறதுக்கு நான் கரெக்டாக அந்த பத்திரிகையாளராக இருந்து பிஆர்ஓ இருந்து அவருக்கு நல்ல செய்திகள், அவரை பற்றி வளர்ச்சிக்கு நல்ல இடங்கள், நல்ல சர்வீஸ்கள், தொண்டுகள். இப்போ நான் இப்போ பண்ணுறோம்ல தொண்டுகள், இதை அவர் கூட இருந்து நிறைய பண்ணி 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 அப்படி தான் கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்த பிறகு யார் வேணாலும் வருவாங்க சார். இப்போ நீ பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க, ஒரு குதிரை ஜம்மனி வந்துடுச்சு சார், வளர்ச்சி ஆரோக்கியமாக வந்து நல்ல இன்றைக்கி எங்கே வேணால் அது பாஞ்சு ஓடணும்னு தெரிஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ யார் வேணாலும் வருவாங்க. ஒரு மரம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அதை தண்ணி ஊற்றி அதுக்கு களை எடுத்து அதை நல்லபடியாக வந்து ஒரு மாமரம் ஏதோ நல்ல நிலைமையில் வந்த பிறகு அந்த பழங்களை கனிக்க சுவைக்கலாம்னு வரும்போது அந்த விவசாயிக்கு அங்கே வந்து அணில், நரி, குரங்குகள் எல்லாமே வந்து அதை இன்னும் பறவைகள் எல்லாமே கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த விவசாயிக்கு எப்படி சார் இருக்கும்? அது பல இடங்கள்ல அந்த மாதிரி ஏமாற்றங்களும் வரும்போது நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம உழைச்சி நம்மளால் இருக்க முடியலையே, வருமா வராது சார், ஒரு மனுஷன் தானே. ஆமாம். அப்போ அதை யார் அந்த சதி பண்ணவங்கள நம்ம அதை சொல்லாமல் எப்படி சார் இருக்க முடியும்? அதுதான் சார் சொல்ல, அது அவருக்கு தெரிஞ்சால் தான் அவருக்கு நல்லது, களை எடுக்கணும். அதுதான் நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம் சார். நான் ஒரு நேர்காணல் நான் உங்களை பார்த்தேன். என்னென்னா, நானே வந்து 4-5 பத்திரிகை நடத்தினேன் இவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னீங்க. உண்மையா சார் அதெல்லாம்? இல்லை, 4-5 இல்லை சார், 9 பத்திரிகை நடத்தினேன் சார். ஒரு ஹீரோவுக்கு, விஜய் ரசிகன், பிரியமுடன் விஜய், எந்தென்றும் விஜய், தலைவா விஜய், சோபாவின் விஜய், இப்படி 9 பத்திரிகை நடத்தினேன் சார். வெவ்வேறு பேரில் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத 9 பத்திரிகை மார்க்கெட்டுக்கு வரும். யாருமே எந்த ஒரு ஹீரோவுக்குமே அது கிடையாது. மார்க்கெட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த பத்திரிகை தான் கிராமங்களுக்கு போய் சேர்ந்தது. ஒரு இங்கே உள்ள விஷயம் அப்போ அங்கே வந்து ஒரு கிராமப்புற ரசிகனுக்கு போய் செய்கிறதுக்கு பத்திரிகைகள் தான் சார் இருந்தது. அப்போ அதை எடுத்து அவன் அழகாக இது பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சுருவாங்க உண்டு பொக்கேஸ் மாதிரி. அவர் ஸ்டில்லு இல்லை அவரை பற்றி உள்ள செய்திகள் அதை நம்ம தரமாக கொடுத்த உடனே அது அப்போ ரொம்ப எடுபட்டுது. அவருடைய நல்ல தகவல்களை வெளியே கொண்டு சேர்க்கறதுக்காக அதுக்காக முழு முனைப்போடு அதை அந்த பத்திரிகைகள் நான் நடத்தி வெளியே கொண்டு வந்தோம் சார். முழுக்க அவரை சார்ந்தது தான் சார். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து அவர் காம்படிட்டராக இருக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கோ அடுத்த நிலையில் இருக்க சூர்யா அவர்களுக்கோ இவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நடந்ததா தெரியலையா சார்? அவங்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நடிகருக்கு இந்த அளவு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து என்ன கோல் வச்சிருந்தீங்க அந்த ஆரம்பத்தில்? இவர் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ஆக்கிடணும் அந்த மாதிரி வச்சிருந்தீங்களா சார்? அப்போ போட்டி இருந்ததில்ல சார். அப்போ போட்டி இருக்கும்போது ஒரு ஹீரோ வந்து மக்களுக்கு தெரியணும் அவர் நல்லது செய்கிறாரு. இப்போ எப்படி எம்ஜிஆர் நல்லது செய்தாருன்னு அவரை பார்க்க ஆசைப்பட்டாங்களே அந்த காலத்தில், அதே மாதிரி நம்ம ஹீரோ அப்படி வரணும்னு எனக்குலாம் ஒரு ஆசை. அப்படி தான் ரைட்டு. ஒரு ஹீரோன்னா நல்லது செய்வார், நிஜத்துலேயும் நல்லது செய்யணும். அவர் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நல்லது செய்வார், இல்லை நிஜத்தில் நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் நிறைய நற்பணிகள் மன்றம் மூலமாக நிறைய நல்லது செய்கிறதுக்கு அவங்க அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணார். நம்ம செய்தோம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆட்கள் வேணும் சார். இது பப்ளிசிட்டிக்குங்காங்கல்ல சார். ஒரு ஹீரோ பற்றி வெளியே தெரிஞ்சால் தான் அவங்க அவர் மேலே இன்ஸ்பயர் ஆகி படம் பார்க்க வரணும். இல்லை அவங்களுக்கு ஒரு ஆவல் எப்படி தூண்டுறது, இந்த ஹீரோ எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஹீரோட்ட எந்த நல்ல குணங்கள் இருக்குது, அதை உள்ளுக்குள்ளே தூண்டுறதுக்கு. அதான் சொன்னார் யார், ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒருத்தப்ப சந்தித்தேன். ஒரு நடிகர், பெரிய நடிகர் சார், நடிகர் மோகன் வச்சுடுங்களா. அவர் சொல்கிறாரு, உங்களை மாதிரி ஒரு ஆள் எனக்கெல்லாம் கிடைக்காம போயிட்டாங்க சார். உங்களை மாதிரி ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லை சார், இந்தியாவிலேயே ஒருத்தன் கிடைக்க மாட்டான் ஒரு ஹீரோவுக்கு. அந்த ஹீரோவே நினச்சி அவருக்காகவே புக்கு நடத்துறது, அவருக்காகவே வாழ்கிறது, அவருக்காகவே ஃபங்க்ஷன் நடத்துறது, அவருக்காகவே எல்லாம் செய்கிறது. இந்த அர்ப்பணிப்பு வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை சார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டது நடந்ததெல்லாம் பார்த்து அவர் சொல்லுவார். இப்போ யாரையும் துரோகமோ தூற்றுறதுக்கோ இல்லை சார். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அரசியலுக்குள்ளெல்லாம் வாரோம், நம்மளும் அதுக்கு பயணப்படுறதுக்காக ஒரு கலப்பை மக்களுக்குன்னு கொண்டு வரோம். அப்போது நான் யார் கூடவே நானும் இணைஞ்சு தான் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஒரு சுயேட்சையாகவோ தனி நபராகவோ எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒரு இடத்துல பண்ணேன். அப்போ நம்ம வரும்போது இப்போ கூட ஒரு அரசியலுக்காக என்ன கூப்பிடலாம்ல. ஒரு அரசியல் நம்ம அங்கே தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாகியிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆளுங்கட்சியிலே எந்த ஒரு ஆளுங்கட்சி சம்மந்தமான அரசு சம்மந்தமான ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா என்னை கூப்பிட்ற அளவுக்கு நான் உருவாகியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இதுலையும். போன இதில் கூட என்னை கூப்பிட்ருந்தாங்க, அதுக்கு முந்தின அரசு நிகழ்ச்சிலையும் கூப்பிட்ருந்தாங்க. எதுக்குனாலும் கூப்பிடக்கூடிய அளவுக்கு
கலப்பை மக்களுக்கு இந்த சினிமா இதில் நான் விட்டு ஒதுங்கின உடனே அப்படி போய் படுத்துக்கல சார். எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு படம் பார்த்துட்டாலோ இல்லை ஒருத்தன் இது பண்ணிட்டாலோ படுத்தணும் வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க. யாருமே வீழ்ந்து போகக்கூடாது சார், எழுப்பி வரணும் சார். அதான் எல்லா பெரியவங்களும் சொல்லி தந்திருக்காங்க. அதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு குறிக்க வட்டத்துக்குள்ளே நிற்காதீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே போராடணும், எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது சார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா இருக்கணும், ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா சார்? பத்தாது. இந்த சமுதாயத்தில் அவரை நம்பி இருக்கிற ரசிகர்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் தொழில் பண்ணணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்ல சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அவருக்காக வாழ்ந்திருக்கீங்க, வெற்றி பெற வைக்கணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இப்போ இந்த இடைவெளி இருக்கா இல்லை எப்போ கடைசியாக பேசுனீங்க? அந்த படத்துக்கு அப்புறம் எப்போ பேசுனீங்க? படத்துக்கு பிறகு உள்ள விட்றக்கே அதான் சொல்கிறேன் சார். சூழ்ச்சிகள் பலமாக இருக்கும்போது இப்போ பாரத யுத்தத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி தான், சூழ்ச்சியால் தான் கிருஷ்ணனும் இங்கே சகுனியும் இருந்தனால இந்த போரே வந்தது. இந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே சகுனி தான். அப்போ சூழ்ச்சி தான். அங்கே ஒரு நண்பர்கள் மாதிரி சகோதரர்கள் மாதிரி ஒரு தப்பு மன்னிச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 5 ஊருக்கு கேட்காங்க கொடுக்குறதுல என்ன இருக்குது? நான் 5 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னா தானே போர் வருது. அப்போ இந்த ஈகோ தூண்டி விடுறது, கோபத்தை உருவாக்குறது, வெறுப்பை உருவாக்குறது, இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்கும்போது நம்மளை மாதிரி ஒருத்தன் போராடணும் என்ன சார் செய்ய முடியும்? ஆனாலும் அதையும் மீறி நான் போராடி வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை எவ்வளோ வருஷம் சார் இருக்கும் பேச? படம் 2015 வந்துச்சு. ஆமாம், நீ கிட்டத்தட்ட 10 வருஷமாக போகல சார். 10 வருஷமாக எதுவுமே இல்லை. ஆமாம், ஏன்னா நமக்கு நான் இப்பவுமே என்ன சொன்னேன் சார், நம்ம ஒருவேளை தவறுகள் செய்திருக்கட்டும், தவறே நடந்திருக்கட்டும், நான் என்ன ஒரு கூப்பிட்டு கூட ஒரு என்ன ஏன் நடந்தது, இதெல்லாம் ஏன் சரி பண்ணக்கூடாதா? 27 வருஷம் இருந்திருக்கேன்ல, அதை சொல்லி கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை தான். அதுதான் செய்ததே கூட இருந்தவங்க அப்படி பண்ணியிருப்பான் இப்படி பண்ணியிருப்பான் அது எதையாவது சொன்னால் கூப்பிட்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட ஜட்ஜி கேட்பார், நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டியா, நீ இதை ஏன் செய்த, உனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் கேட்க. என்ன தவறு சார் உங்கள் சைடு? என்ன தவறு இருக்குன்னு எதுவுமே இல்லையே. படம் ரிலீஸுக்கு முந்தைய 2 நாளைக்கு முன்னால கூட என்னை கூப்பிட்டு வச்சு பார்ட்டி தந்திருக்காரு. அவர் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ப்ரௌடாக போயிடுனா, நாங்கள் ஏதோ ரொம்ப டவுட்டாக இருந்தோம், ரொம்ப நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்க, படம் நல்லா முடிச்சிருக்கீங்க, நல்லபடியாக ரிலீஸ் பண்ணக்கு வந்துடுச்சு, எனக்கு முதல் முறை ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இப்போ ஸ்கூட்டில் வீட்டில் அவரே தோசைலாம் சுட்டு அவங்க ஒய்ஃபெல்லாம் இருந்து எல்லாம் பண்ணி தந்து சந்தோஷமாக தான் அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் ஒரு ரைடு வந்ததுனால நடக்கிற பிரச்சனைக்காக நம்ம பலிகடாகிறோம்ல. இப்போ நீங்கள் தான் இந்த ரைடெலாம் உருவாக்குனீங்கன்னு நினச்சிட்டாரா? அப்படி இல்லை, அப்படி உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா வேறு காரணங்களை சொல்லலாம்ல சார். அது அப்படி இருக்கும், இது இப்படி பண்ணிப்பாரு, அது இப்படி கூட இருக்கும் சரிகாரம். அதாவது சூழ்ச்சி செய்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாமா செய்ய முடியாதா? நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைடு நடக்கும்போது எப்படி பேச முடியும்? நம்ம ஃபோன் அவங்க ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்பாங்க செய்வாங்க, எதுவுமே ஒரு தொலைத்தொடர்பு எதுவுமே கிடையாது சார். அந்த சமயத்தில் ஒரு 4 பேர் கள்ளத்தனம் பண்ணுறவங்க ஒரு சூழ்ச்சி செய்கிறவங்க இருக்கிறான். அவங்களுடைய திட்டங்களாலையும் சதிகளாலையும் என்ன கூப்பிட்டு வந்துருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இப்போ கூட ஒரு பேசியிருந்தா எதுவுமே பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அவருக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை வந்தால் இதனால ஒன்றுமே அவருக்கு ஆகப்படுறாங்க. இதேதாவது ஒன்று சொல்லி அதை விலகி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க தீவிரமாக இருந்தாங்க. அதனால அதான் நான் குற்றச்சாட்டாவே சொல்லலை. அதாவது உலகாலம் உழைச்சவங்களை எந்த ஒரு காலத்துலேயும் கூட நல்ல உழைப்பாளிகளையும் திறமையாளர்களையும் சூழ்ச்சி செய்து அவங்களை வீழ்த்திக்கலான்னு நினைக்கலாம். அதை அவங்களை வீழ்த்த முடியாதுங்கிறது தான் உண்மை. சதிகாரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் தான் வீழ்ந்து போவார்கள். என்னுடைய அகராதியில் இப்போ பாருங்க, ஒருத்தன் என்னை போட்டு விட்டு ஒருத்தன் வேலையை விட்டு போயிட்டான், இன்னொருத்தன் ஆள் செத்தே போயிட்டான். நான் சொல்கிறேன், இப்போ 1-2 பேர் இருக்கான், அவனுக்கும் அது வரும். ஏன்னா சூழ்ச்சி செய்து ஒரு இடத்துல அவ்வளோ காலங்கள் வாழ முடியாது சார். ஒரு நல்ல ஆத்மா சார், நம்ம உண்மையிலே அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆத்மா இப்பவும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் மட்டும் பாதிக்கப்பட்டு நான் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு என்ன மட்டும் அவமானப்படுத்தி புதைக்குழிகளை தள்ளிட்டு போகும்போது நீ செய்த தவறுகள் வெளியே தெரியணுமா தெரிய வேண்டாமா? அவ்வளோதான். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் இன்னுமே இப்போ அந்த 10 வருஷம் இடைவெளி ஆயிடுச்சு, இந்த 10 வருஷமும் கூட இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் அவரை கொஞ்சம் பெரிய பேன் இந்தியா ஸ்டார் ஆக்கியிருப்பேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அந்த மாதிரி சார். ஆனால் அவருக்கு நல்லது நடத்துறதுக்கு நம்ம கூட ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல பாதையை வலுப்படுத்துறதுக்கு உழைக்கிறதுக்கு கட்டமைப்பை பயங்கரமாக சீரமைக்கலாம் நம்ம கடினமாக உழைச்சிருப்போம் சார். நம்ம உழைப்பு தெரியும் சார். இன்றைக்கும் மார்க்கெட்டில் அதான் சொல்கிறாங்க, பிடி செல்வகுமார் இருந்தால் அந்த கட்டமைப்பு பிரமாதமாக உழைப்பார், அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு தயங்க மாட்டார், கட்சிக்காக அவருக்காகவோ எல்லாமே. அந்த உழைப்பை உழைக்கிறதுக்கு தான் ஆட்கள் கிடையாது சார், விசுவாசி கிடையாது, உண்மையானவன் கிடையாது, உழைக்க மாட்டான், ஏமாற்றி எப்படி நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த ட்ரிக்கு தெரிஞ்சவங்க வேற, உண்மையிலே கடினமாக அவருக்காக தியாகம் செய்து உழைக்கிறவங்க வேற சார். புரியுது. அந்த இடத்துல நம்ம இருந்து அவருக்காக உழைச்சோம். இன்றைக்கும் உழைச்சோன்னு எதுக்கு சொல்கிறேன்னா,
ஒரு உழைக்காதவனை திருடணும் இன்னைக்கு திடீர்னு வந்தவங்களாம் பயங்கரமாக பேசும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்குங்கிறது. அடுத்து அதுதான் சார், தமிழக வெற்றி கழகம் வாழ்த்துக்களும் வருது, விமர்சனங்கள் அதிகமாகவே வருது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய மாநாடுக்கு, அவங்க பேசுகிற விஷயங்களுக்கு, பேசுறதே வந்து சரியில்லை, பிழையா இருக்கு, நிறைய விஷயங்கள் விஜய் சார் மேலேயும் நிறைய பிரச்சனை, எல்லா விமர்சனங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக வெற்றி கழகம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு ஒரு மாற்று கட்சி வேணும் சார். அதாவது ஒரு திராவிட கழகத்துக்கு மாற்றாக அவர் வந்தது. எனக்கே அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணால் இந்த சொசைட்டிக்கு நல்லது, அது நல்லது பண்ணணும். சும்மா வந்தார் ஒரு ஹீரோ மாதிரி வந்து ஏதாவது பண்ணிட்டு போகிறாரு அப்படிலாம் கிடையாது. இது மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. இது வலுவான சவால்கள் இருக்குது. அதை அவர் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் அதுக்கு நல்ல வலுவான ஆட்களை வச்சு நல்ல திட்டமிடுதல் பண்ணி ஒழுக்கமானவங்க முதல்ல வேணும் சார். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவர் பண்ணினார்னா தான் அந்த இயக்கத்தை சரியாக கொண்டு போக முடியும். இன்னைக்கு இருக்க சூழலில் இப்போ பல விமர்சனங்கள் வர காரணம் என்னென்னா, அந்த திட்டமிடுதலில் நிறைய தப்புகள் இருக்குது. அந்த தப்புகளை நம்ம எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க சரி பண்ணணும். அந்த இயக்கத்தை இன்னும், ஏன்னா இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, இருந்தாலும் அவர் இன்னும் கண்கொத்தி பாம்பாக கவனிக்கணும். அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது விஜய் அவர்களுடைய சமீபத்தில் ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. அதில் வந்து ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் பேசினதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் விமர்சனம் பண்ணுறாரு, முடிஞ்சா வாடா கைது பண்ணுடா அப்படின்லாம் சொல்கிறார். கொஞ்சம் உரிமையில் வராரு, எங்கள் அண்ணா யாரு தெரியுமா அப்படின்லாம். ஒரு ரசிகர், கடைக்கோடி ரசிகர் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு? இல்லை, ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு ஒரு சின்ன சிறுபிள்ளைத்தனம் கூட. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி கடனிலே ரசிகனுக்குள்ள சிறுபிள்ளைத்தனமானது. எல்லாரையும் வம்புக்கு வா வா, நான் ரவுடி வா வாங்கிற மாதிரி இருக்குது சார். அதாவது சிஎம் அவர்களை பண்ணுறதுல கரெக்டாக அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்த அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஒரு சிஎம்க்கு என்ன அதிகாரம் உண்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன வேணாலும் செய்யலாம் சார். அந்த கரூர் பிரச்சனையிலலாம் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் சரி இது பண்ண. அவர் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேலே தப்பு தான், நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும். எங்கே தவறுகள் நடக்கும் அங்கே பண்ணால் தான் சார் விழிப்புணர்வு வரும். கண்டிப்பாக நம்ம சொல்கிற இதுக்காக இல்லை, நாளைக்கு என்ன தவறுகள் நடத்துக்கு ஒரு தாமதத்துக்கு யார் காரணம்? அதை மறைக்கிறதுக்கு நீ வேறு இதெல்லாம பேசுகிற. மோதிப்பார், அவர் ஏதாவது சொல்கிறாரா? இல்லை வேறு யாராவது அப்படி எந்த பொலிட்டிஷியன் அது வந்துப்பார், எங்கள் தலைவரை தொட்டுப்பார்னா வந்தால் தொட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்கங்கிறாரு. கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வேலைகள் வேறு எங்கேயே எதுவுமே கிடையாதா? அவங்க படிக்கணுமா? அவங்க குடும்பத்தை பார்க்க அவங்களே 1000 பிரச்சனை. ஒரு குழந்தைய ஒரு பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு வளர்த்து கொண்டு வரக்கு இன்றைக்கி படாத பாடுபடுறாங்க. ஒரு கல்லூரிக்கு அனுப்பி ஒரு வேலை அவங்க படித்து முடித்து ஒரு வேலை பார்க்கறதுக்கு அந்த குடும்பங்கள் விவசாய குடும்பமாக இருக்கும், கூலி தொழிலாக இருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையங்களை இது பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறாரு. கல்லூரி மாணவர்கள் யார் வருவாங்க இவருக்கு? ஒரு அரசியல் ஒரு சிஎம்கிட்ட சவால் விடுறாரு. சிஎம்கிட்ட சவால் இவர் விஜய் அவர்கள் அதை அனுபவம் பண்ணுறாரா? விஜய் அவர் சவால் விடுங்கன்னு சொல்லியிருக்காரா? மோதி பாப்பனிக்கு சொல்லியிருக்காரா? அப்போ ஒரு சும்மா இருக்கிற ஒரு அவரும் சிவனேன்னு இருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும். விஜய் அவர்களும் சிவனேன்னு இருக்காரு, நீ வா எங்கள் தலைமை இருக்கான் தொட்டுப்பார். அது எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். அதே ஒரு பத்திரிகையாளர், நீ வந்து வா மீசை வச்ச ஆளாக இருந்தால் அப்படி இப்படின்னு அவர் உரிமையில் பேசுகிறார். செந்தில் பாலாஜி, நீ ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள் ரவுடிசம் பண்ணுறோம், நாங்கள் இன்னும் 6 மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசத்தை பண்ண. நீங்கள் ரவுடிசத்தை இந்த நாட்டில் விதைக்க போகிறீங்களா? இந்த உங்களுடைய ரவுடிசத்தெல்லாம் இந்த நாட்டை வேறு எதாவது பண்ண போகிறீங்களா? அப்போ அவர் மேலே ஒரு பயம் வருது. அவருடைய அந்த கொள்கைகள் மேலே நமக்கு இன்னைக்கு எல்லாருமே ஜனநாயகம் அமைதியை தான் விரும்புகிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. ரவுடிகள் அதை வெட்டு குத்துதெல்லாம் அந்த காலங்கள். இப்போ அதெல்லாம் யாரும் விரும்புறது கிடையாது. அது அவங்க இங்கே வாழவும் முடியாது அப்படி. ஆனால் அவர் பேசுகிறது பார்த்தா ரவுடிசத்தை சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு. இது மிகப்பெரிய கூட்டம். அவருடைய பேசிக்கே வந்து சார், அது அவர் தவறான ரூட்லேருந்து வந்தவர். அவர் ஒரு பொண்ணை காதலிச்சது முதல், அது வந்து அவங்க அப்பா மார்ட்டின் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அரெஸ்ட் ஆகியிருக்கும்போது அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணி, அது வந்து கவுன்சிலிங் வந்த இடத்துல அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணுக்கு 9 வயசு இவர் குறைச்சி சொல்லி லவ் பண்ணுற பண்ணி எல்லாமே ஏமாற்றி ட்ராமா. ஒரு பெரிய இடத்துல வந்துட்டால் அவன் ஒரு ஸ்மார்ட்டான ஆள், அவனுக்கு விஷயத்தை எதனாலும் சால்வ் பண்ணுறக்க எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திறமையாளர். ஆனால் அந்த திறமையில் வந்து பிறர் வீழ்த்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல. அவங்க மச்சானே சொல்கிறாரு, அந்த அவர் கல்யாணம் கட்டியிருக்கிறவருடைய சகோதரன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துட்டான், எங்கள் குடும்பத்தில் எங்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கிட்டான். அப்போ திமுகவுக்குள்ளே போனால் அவங்க
மச்சானுக்கும் அவங்க பிரதருக்கும் சண்டையை உருவாக்கிட்டாரு, அங்கேருந்து வெளியே வராரு. விசிகாவுக்குள்ளே போனால் அங்கே பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. எங்களுக்குள்ளே நிறைய தொழிலை தொடங்கினார், தொழிலை வந்து வீழ்ச்சி அடைய வச்சுட்டு இங்கேருந்து எங்ககிட்டே பணங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாரு. இது யார் சொல்கிறா? அவங்களே சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய கண்ணோட்டமே ஒரு தவறான ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ விஜய் எப்படி நீங்கள் காப்பாற்றுவீங்க சார்? 4 பேர் நல்ல ஆட்கள் இருந்தால் தான் சார் எல்லாரும் ஒற்றுமையாக அதை உழைக்கும் போது அந்த ஆளுடைய இது அது growth எங்கேயோ போகும். 4 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிச்சி நம்ம இப்படி பிடிச்சி இழுத்துக்கலாம், நம்ம இப்படி இழுத்துக்கலாம், அவன் இப்படி இழுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் அந்த தலைவன் இப்படி வளர முடியும். அதுக்காக தான் இது ஒரு டைம். இந்த டைமில் அவர் இது ஆகிடணும், அலர்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னது. ஓகே. இப்போ திரும்ப உங்களை கூப்பிட்டு பேசினா கட்சிக்குள்ள இணைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? கண்டிப்பாக போவோம் சார். அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதை வச்சுட்டு பழி வாங்குறதுக்கு அது இதுன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த எண்ணத்துலையும் இல்லை, அவருக்கும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம உண்மையிலே உழைக்கணும்னா நம்மளுடைய உழைப்பு அவங்களுக்கு தேவைன்னா நம்ம கண்டிப்பாக போவோம். இல்லை இந்த சொசைட்டிக்கு நான் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் என்னுடைய சர்வீஸ் இருக்குது. கலப்பை மக்கள் இயக்கம் நிறைய அந்த தொண்டுகள் உங்களுக்கு நீங்கள் கூட அடுத்த 27ஆம் தேதி கூட ஒரு பெரிய ஸ்கூல் திறப்பு விழா இருக்குது. நான் கட்டி கொடுத்தது எல்லாமே ஸ்கூல் இல்லைன்னா கலையரங்கம் இப்படி தான் கட்டி கொடுத்தது. அதனுடைய வழி நடத்தல் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் அந்த திறப்பு விழாவில். இன்னும் என்னுடைய அரசியல் பிரகடனம்லாம் பெருசாக இருக்கும். நம்ம ஒரு இயக்கம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியல் பயணமும் விரிவாக தான் போயிட்டுருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகே. உங்கள் நற்பணிகள் தொண்டுகள் தொடர வாழ்த்துக்கள் சார். சரிங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.